கஷ்டப்பட்டு டாக்டர் படித்து என்ன பிரயோஜனம்? நம்மளை ஒரு ஹாஸ்பிட்டலோட வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, பேசாமல் நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். படித்து முடிச்சிட்டாலே எப்போ பாரு வேலைக்குப்பான்னு வீட்டில் ஒரே டார்ச்சர். படித்து வேலைக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் யாரையாவது ஏமாற்றி பிழைக்க தான் இந்த காலம். எவனாவது முட்டா பையன் சிக்காமலே போயிடுவான். சரி போவோம். நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் தந்தால் போதும், ஆனால் அது குணமாகாவிட்டால் 2000 ரூபாய்க்கு அது திருப்பி தரப்படும். அப்படி ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரி டாக்டர். காலையிலேருந்து ஒரு பையன் சிக்க மாட்டேங்கானே. தொழில் ரொம்ப மோசமாலாம் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னது, உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும், அதுவே உங்கள் நோய் குணமாகாவிட்டால் அது 2000 ரூபாய்க்கு திருப்பி தரப்படும். நல்ல இலச்சு டாக்டர் மாட்டிதான். வாங்க அங்கே போகலாம். டாக்டர் டாக்டர். அப்பா இப்போதான்ப்பா அவர் பேசினது இருக்கா? என்னப்பா, யாரு? நான் தான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர், நாக்கில் எனக்கு சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். நாக்குல சுவை இல்லையா? இதுக்கு அந்த மருந்து தான் லாய்க்கு. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்கிற மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுமா? சரி டாக்டர். 10ஆம் நம்பர் மருந்து இதுதானே? கொஞ்சம் உங்க நாக்க நீட்டுங்க. அகல பாதாளமே தெரியுது. டாக்டர், இது மருந்து இல்ல, இது பெட்ரோல். இப்போ உங்க நாக்கில் சுவை வந்துட்டு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபாவை. ஐயோ, இந்த தடவை ஏமாத்திட்டோமே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. சார், நம்ம அவனை ஏமாத்தலாம் நினச்சா அவன் நம்மளை ஏமாத்திட்டானே. விடக்கூடாது. இப்போ உடனே போனால் நம்மளை கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போகலாம். 2 days later. டாக்டர் டாக்டர். யாருப்பா? தம்பி உட்காருப்பா. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இந்த தடவை உன்னை எப்படி ஏமாத்துறேன்னு மட்டும் பாரு. டாக்டர், எனக்கு சுத்தமாக ஞாபகம் சக்தியே இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் மருந்து எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுங்க. சரி டாக்டர். டாக்டர், அன்னைக்கு நாக்கில் சூழலுக்கும் அந்த மருந்து தான் டாக்டர் ஊற்றுனீங்க, மறுபடியும் அந்த மருந்தே ஊற்றுறீங்க. வெரி குட், உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துச்சு பார்த்தீங்களா? எடுங்க 500 ரூபா. ஐயோ, 500 ரூபா போச்சே. டாக்டர் 500 ரூபா. விட மாட்டேன், இந்த டாக்டர் நான் விடவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். 2 days later. டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்ட குரல். தம்பி வாப்பா, வந்து உட்காருப்பா. வாப்பா. என்ன பிரச்சனைப்பா? டாக்டர், கண்ணு தெரியாமல் போயிடுச்சு டாக்டர். எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது, கண் பார்வை தெரியலையா? சாரிப்பா, என்கிட்ட மருந்தே இல்லைப்பா, தோத்துட்டேன்ப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர், 2000 நோட்டு சொல்லிட்டு 500 நோட்டு தரீங்க. கரெக்ட், உங்களுக்கு கண் பார்வை சரியாயிருச்சு. எடுங்க 500. ஐயோ, போச்சு போச்சு. இந்தாங்க டாக்டர் 500. நான் தந்த 500 ரூபாப்பா. எடுங்க ஃபீஸ் 500 ரூபாவை. ஐயோ டாக்டர், உங்கள்கிட்ட எப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர் 500 ரூபா. இருந்தால் அவ்வளோ ரூபாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒழுங்காக உழைச்சி சம்பாதிக்கணும்.